இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோட்டத்தில செடிய கட் பண்ணி விட்டு கரெக்டாக ஒரு 22 டேஸ் ஆயிருக்குங்க. ஃபுல்லா புதுசா அதாவது புது கொழுந்து வரும் அப்படின்றதுக்காக தான் கட் பண்ணி விடுவோம். இப்போ வந்து அன்சீசன் தான். இது வந்து தைப்பொங்கல் டைமில் நீங்கள் குண்டுமல்லி பூவை மோஸ்ட்லி கடைகளில் பார்த்துருக்கவே முடியாது. பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே ரூ. 150 200 முழம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் கட் பண்ணி விட்டு கரெக்டாக 22 டேஸ் ஆயிருக்குங்க. ஃபுல்லாகவே மொட்டுக்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லா எல்லா கொழுந்துலேயுமே மோஸ்ட்லி மொட்டுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிரும். இது வந்து நம்ம 2 பேட்சாக கட் பண்ணோம். கட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ் கழித்து ஒரு பேட்ச் கட் பண்ணோம். ஏன் அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்றனால கட் பண்ணிவிட்டு பாதியில் விட்டுட்டோம். அடுத்து ஒரு 3-4 டேஸ் கழித்து நெக்ஸ்ட் பேட்ச் கட் பண்ணோம். பார்த்திங்கன்னா 1-2 மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக நம்ம வந்து இன்றைக்கி இப்போது இந்த தைப்பொங்கலுக்குலாம் வந்து பூ ரொம்ப காஸ்ட்லியாக விற்கும். இப்போது தைப்பொங்கலுக்கு வந்து நமக்கு பூ வரணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக 1 மந்த் முன்னாடி நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணதில் அப்படி தான் தெரிஞ்சுது. இப்போ தை 1க்கு தைப்பொங்கலுக்கு இது பண்ணோன்னா நம்ம மார்கழியிலேயே நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோம், ஃபஸ்ட்லேயே கட் பண்ணியிருந்தோம்னா ஓரளவுக்கு பூக்கள் வந்து பொங்கலுக்கு இருந்திருக்கும். இப்போ ஒரு 5 டேஸ் முன்னாடி கட் பண்ணியிருந்தோம்னாலே போதுங்க, நல்ல மொட்டுக்கள் எல்லாமே பூக்களாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் பேட்சில் கட் பண்ணது. ஒரு 3-4 டேஸ் கழித்து கட் பண்ணதை அடுத்து காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 22 டேஸ்க்கு முன்னாடி கட் பண்ணது. இது ஒரு 4 டேஸ் கழித்து கட் பண்ணது. இப்போ பார்த்திங்கன்னா இது இப்போ தான் நல்ல மொட்டுக்கள் வந்து வர ஆரம்பிக்குது. இது வந்து பூக்கள் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி பெரும் பூக்கள் வந்துருச்சு. 4 டேஸ் 5 டேஸோட டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே இந்த பக்கம் இருக்கிற ஒரு 8 பாத்தி வந்து 8 பாத்தியில் 5 பாத்தியை வந்து ஒரு 5 டேஸ் கழித்து தான் கட் பண்ணோம். இந்த இருக்க ஒரு 3 பாத்தி தான் வந்து நம்ம முன்னாடியே கட் பண்ண பாத்தி. அதனால் நீங்கள் பூக்கள் வந்து கட் பண்ணி விட அதிகமாகும். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, வருஷத்தில் ஒரு டைம் கட் பண்ணி விட்டால் போதும், நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே அதுவே அடுத்து பூக்கள் வந்துடும் அப்படின்ட்டு தான் விட்டேன். இல்லைன்னா நாங்கள் இன்னொரு 1 மந்த்துக்கு இன்னொரு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே என்னாச்சும் கட் பண்ணியிருப்போம். அப்புறம் சரி ஓகேன்ட்டு கட் பண்ணோம். கட் பண்ண மாட்டி தான் பார்த்திங்கன்னா நல்ல புஷ்ஷியாக பிளான்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. மோஸ்ட்லி பூத்து முடிச்சிடுச்சு அப்படின்னா அடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா பூக்கள் வர ஆரம்பிச்சிருது. பாருங்கள், ஃபுல்லாகவே மொட்டுக்களாக இருக்குது. இது வந்து எப்போ ஃபஸ்ட்டு, அதாவது பூக்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ வருது, ஹை பீக்கில் எவ்வளோ வருது அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து வர்றது எல்லாத்தையும் கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.